ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே உள்ள தியேட்டர்ல வந்து கிடைச்சது. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்ல தான் கிளாப் கிடைக்கும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எங்களுக்கு எல்லாருமே ஓவராலாக வந்து கிளாப் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு சின்ன குழந்தை கூட எங்களோட ஸ்டோரி வந்து புரிஞ்சிக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸோட பார்த்தோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு. இப்போதான் அதோட ஃபீல்டில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆக்சுவலாக நடிக்கும் போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அண்ணன் வந்து இப்போ கதைக்கு தேவையானது. ஆனால் பார்க்கும்போது வந்து சில விஷயம் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் என்னோட மனசுக்குள்ள. ஆனால் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலாக அவன் பேர் ஒருத்தன் பேர் வந்து ஒல்லியா இருப்பான். அவன் வந்து அர்னால். இன்னொரு பேர் வந்து அப்துல்லா. அவன் பேர் அப்துல்லா சொல்லி அவன் பேர் ஒரிஜினல் பேர் வந்து அர்ஜுன். அவனுங்க பயங்கரமாக அடிச்சிருந்தானுங்க. அவனுங்களும் வந்து எந்த ஒரு சீனுமே வேஸ்ட் பண்ணல. மோஸ்ட்லி எங்களால் வந்து ஒரு டேக் 2 டேக் தான் அவ்வளோதான் ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் டேரக்டருக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் தரல. அவனுங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் தரல. அவ்வளோதான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து பெரிய டவுட்டாக இருந்துச்சு இது வந்து எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கதை சொல்லும்போது ஒன்று இருக்கும், பார்க்கும்போது ஒன்று இருக்குல்ல. கதை சொல்கிற கதையை அப்படியே எடுத்தா செம்மையாக இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் என்ன கதை கேட்டோமோ அது அப்படியே வந்திருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அவ்வளோதான். படம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காகவும் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில். ஏன்னா ஃபேமிலியில் நிறைய ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாருமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்து நிறைய பேர் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றது வந்து படம் அதுக்காகவே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ராம் அப்துல்லா ஆண்டனி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். பூவையார் வந்து ஒரு மெயின் ரோலில் இருக்காங்க. சவுந்தரராஜன் சார் அவருமே வந்து ஒரு மெயின் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. படத்தை ரொம்ப போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் ஸ்க்ரீன்ஸ் வந்து நல்லா வரணும். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம். இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இல்லை கதை வந்துட்டு நம்ம எல்லாருமே இதில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை தான். அது எல்லா ஃபேமிலிஸுமே வந்துட்டு அதை நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த படத்தை பார்க்கும்பொழுது. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக இளைஞர்களுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. பூவையார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பண்ணல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எப்படா வாயை திறந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. மூவ் எல்லாமே நல்லா பயங்கரமாக இருக்குது. இல்லை கோலி சோடா அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சோஷியலுக்கு நல்ல ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு நல்ல ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸ் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நிறைய பேர் பார்க்க வேண்டிய படங்களுக்கு நல்ல இன்னும் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என்னோட தாட்டு. இப்பதான் ராம் அப்துல்லா ஆண்டனி படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது படம். இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் பேசுதேன்னு ஒரு படம் வந்திருந்தது. அது வந்து ரொம்ப அண்டர்டாக் படம். அது எப்படின்னா எதுவுமே எதிர்பார்க்காம வந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற படம். பூவையார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அப்புறம் 2 யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சவுந்தரராஜன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து நல்ல ஆக்ஷன் சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லரா இருக்குது. நீங்க ஒரு நொடியும் நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்க அந்த மாதிரி இருக்காது படம். அந்த அளவுக்கு பயங்கர சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரா இருக்கும். கண்டிப்பா கோலி சோடா சித்திரம் பேசி ஸ்டைல்ல இருக்கும். நீ கண்டிப்பா வாங்க, ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பூவையாரோட ஆக்டிங் ரொம்ப சிறப்பு. அப்புறம் வந்து அப்துல்லான்னு ஒரு பையன் நடிச்சிருக்கான். அப்புறம் வந்து ராம்னு ஒரு பையன் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு. விஷயம் வந்து ரியலிஸ்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்டால நம்ம சொல்றது வந்து கவர்மெண்ட் எதுவுமே பண்ண போறது இல்லை. இதனால நிறைய குடும்பங்கள்லாம் வந்து இந்த கூலி தொழிலாளி அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் எல்லாம் அவங்க தயாரிக்கிறாங்க. இதை பிடிக்காதுன்னு சொல்றாங்க தான். அது படத்துல ஒண்டி தான் இயல்பாகன்னு நேரஸ்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நடிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க. அது நடிக்கணும்னு ஆசைப்படும் போது ஆசையை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு கூத்துப்பாட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த கூத்துப்பாட்டில் வந்து போயிட்டு நம்ம நடிக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அழுகுறதோ முறைக்கிறதோ சிரிக்கிறதோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
1 இயராக கூத்துப்பாட்டியில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். எல்லாமே பாட்டும் பாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மகாலனில் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நான் மகாலனில் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பீச் சீக்வன்ஸில் ஒரு 4 பேர் வந்து தொத்தி அந்த சீன் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு சீன் இருக்கா அப்படின்னு நம்ம நடிக்கணும்னா ஒரு அதான் அது நிறைய பெருகி போய் கிடக்கு. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம்னா குழந்தைங்களும் இதை பயன்படுத்துறாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். நான் பேசிக்காவே ஒரு பொது உடைமைவாதி. எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு காரணமும் அந்த பொது உடைமை இருந்தனாலதான். எல்லா குற்றங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதை மக்களும் புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் புரிஞ்சுக்கணும். அதுக்கான லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்கா வரணும்னு நான் சொல்ல வரேன். அரசியல் பேசணுங்க. ஏன் அரசியல் பேசக்கூடாதுன்னு யாருக்கு ஏதாவது இருக்கா? சட்டம் இருக்கா? நீங்க ஓட்டு போட்டீங்கன்னாவே நீங்களும் அரசியல்வாதி தான். அரசியல் இல்லாம இங்க இல்ல. வீட்லயும் இருக்கு, நம்ம தெருவுலயும் இருக்கு, நாட்டிலயும் இருக்கு. அது நீங்க எந்த விதமா நீங்க வந்து உங்களையும் சமுதாயத்தையும் எப்படி நீங்க பிணைத்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. நல்ல அரசியலா தீய அரசியலான்னு. அரசியல் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. அதனால அரசியல் பேசலாம், யார் வேணா பேசலாம். அதான் சொன்னேன், எல்லாரும் கை தட்டினாங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே சொல்றேன், அழுதுட்டு போனாங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ண முடியாது. எல்லாரும் அழுதுட்டு கை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 2 நிமிஷம் ரொம்ப தேட்டரை கை தட்டி சைலண்ட் ஆயிட்டாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது இதுவே எங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு தொடக்கமா நினைக்கிறோம். திரும்ப இந்த பிரச்சனையை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது எங்களுக்கு இருக்க பிரச்சனை தேட்டர் பிரச்சனை. தேட்டர் கிடைச்சா கூட நம்பர் ஆஃப் டைமிங் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அது மாறணும். அது தேட்டர் விநியோகஸ்தரும் தயாரிப்பாளர்களும் அரசாங்கமும் இதுல தலையிட்டு இது எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சமமா செஞ்சு கொடுக்கணும்ன்றத நான் இங்க முன் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வட்டமும் இது நான் பேசிக்கிட்டே இருக்கோம். தம்பி பாலாவும் பேசுறான் காந்தி கண்ணாடியில, டீசல்ல என் நண்பர் ஹரிஷ் கல்யாணும் பேசுறான். எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்போது ஓடுற படத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்கன்றது வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மாதிரி புது படங்களுக்கு நல்லா இருக்கும்போது 2 ஷோவாவது கொடுக்கலாம். ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க. எப்படி நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி சில வேதனையான விஷயங்களும் இருக்கு. இதை நான் கவர்மெண்ட்டுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் புதுமுகங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் தேட்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்பர் ஆஃப் ஷோ அட்லீஸ்ட் 2 ஷோவாவது கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.